இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம். இறை வார்த்தைகள் 16, 18 முதல் 21, மேலும் 24. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புவுக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். புனித சூசையப்பர் மரியாளின் கணவர் என்னும் பெருவிழாவை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, சூசையப்பரை குறித்து விவிலியம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் ஒரு நேர்மையாளர் அல்லது நீதிமான். விவிலியம் சூசையப்பரை இப்படியாக பாராட்டுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த உலகத்திலே நீதிமான் அல்லது நேர்மையாளர் என்ற பெயரை எடுப்பது பெரிய சாதனை. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் இந்த சூசையப்பரை போல நீதிமானாக வாழதான் அழைக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய சொல்லில் செயலில் நேர்மையாக வாழ்கிறீர்களா? திருமண உறவுக்கு முன்பாகவே மரியாள் கருத்தாங்கி இருக்கிறாள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சூசையப்பர் மோசேயினுடைய சட்டத்தின்படி அவளை கல்லால் எறிந்து கொலை செய்யும்படியாய் அவளை தண்டித்திருக்கலாம், தீர்ப்பிட்டிருக்கலாம். அதற்கான வாய்ப்பு சூசையப்பருக்கு கிடைத்திருந்தது. ஆனாலும் அவர் மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் சூசையப்பர் நேர்மையாளர். மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் என்று விவிலியம் சொல்லுகிறது. மறைவாக விலக்கிவிடுதல் என்று சொன்னால், திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த, நிச்சயிக்கப்பட்டிருந்த மரியாளை எனக்கு பிடிக்கவில்லை என்று தன்மேல் ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மரியாளை காப்பாற்ற வேண்டும், மறைவாக விலக்கிவிட வேண்டும். இதுதான் சூசையப்பருடைய திட்டம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்படி யாருக்காகவாவது நாம் பலியை ஏற்றிருக்கிறோமா? பல நேரங்களிலே பிரச்சனை, தொல்லை, துன்பம் வருகிற பொழுது நாம் மிக எளிமையாக மற்றவர்களை காட்டி கொடுத்து விடுவோம். நேற்றைய நாளிலே
வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம். நேற்று அல்லது அதற்கு முந்தின நாள் 38 ஆண்டுகளாக முடங்கி கிடந்த மனிதனை இயேசு ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உன்னை ஓய்வு நாளில் படுக்கையை தூக்கி கொண்டு நடக்க வைத்தவர் யார் என்று கேட்டபொழுது இயேசுவை அந்த மனிதன் நலம் பெற்றவன் காட்டி கொடுக்கிறான். இயேசுதான் என்னை இப்படியாய் செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திலே சூசையப்பர் மரியாளை தீர்ப்பிடவில்லை, காட்டி கொடுக்கவில்லை, மாறாக மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் ஒரு நேர்மையாளர், நீதிமான். எனவே வானதூதர் சூசையப்பருடைய கனவிலே பேசுகிறார். அன்னை மரியாளை கூட வானதூதர் நேரடியாக சந்தித்து பேசினார். ஆனால் சூசையப்பரை வானதூதர் கனவில் தான் சந்திக்கிறார், நேரடியாக சந்திக்கவில்லை. ஆனாலும் கனவிலே தந்தையினுடைய திட்டத்தை, திருவுளத்தை வானதூதர் வெளிப்படுத்துகிற பொழுது அதை நம்பினார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சூசையப்பரை போல நாம் நம்ப வேண்டும். இதேபோல கனவின் மன்னன் என்று பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சூசையப்பர், ஒரு யோசேப்பு உண்டு. தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அடிமையாக விற்கப்பட்டவர் அந்த யோசேப்பு. பிற்காலத்தில் நாடுகளிலே பஞ்சம், உணவு தானியம் கேட்டு வருகிற பொழுது தன்னுடைய சொந்த சகோதரர்கள் உணவு கேட்டு வருகிற பொழுது பழைய ஏற்பாட்டு யோசேப்பு அந்த சகோதரர்களை மன்னிக்கிறார். அவர்கள் பஞ்சகாலத்திலே வேண்டி வந்த தானியங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறார். அந்த சூசையப்பரை, யோசேப்பை பெயரில் தாங்கிய புதிய ஏற்பாட்டு யோசேப்பு நல்ல மனிதர், நேர்மையாளர், நீதிமான், இயேசுவை வளர்த்தெடுத்த வளர்ப்பு தந்தை. இதோ இந்த நாளிலே அவர் மரியாளின் கணவராக இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் திரு குடும்பத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த யோசேப்பை போல நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நேர்மை இருக்க வேண்டும். இந்த யோசேப்பை போல பிறரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் இருக்க வேண்டும். இந்த யோசேப்பை போல இறைவனுடைய குரலுக்கு, திட்டத்திற்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. மரியாளின் கணவர் புனித சூசையப்பருடைய திருவிழா நாளிலே, பெருவிழா நாளிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்தும். எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒற்றுமை தங்கும்படியாய் செய்வீராக. இதோ இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு நோயாளரையும் நீரே தொட்டு குணப்படுத்தும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும், குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். ஆண்டவரே, எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து இயேசுவே எங்களை ஆசீர்வதியும். உடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. எங்கள் பயணங்களில் கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். உலக நாடுகளிடையே அமைதி நிலவட்டும். இதோ அரசு பொது தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதட்டும். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திலே என்னாலும் நாங்கள் இருக்கும்படியாய் செய்தருளும். உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருள் கரம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரம் தேற்றட்டும். இயேசுவே, ஆண்டவரே,
தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுப்பீராக. கண்ணீரோடு வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளின் துயர துன்பங்களையெல்லாம் நீர் துடைத்து மாற்றி தருவீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்முடைய பிரசன்னம், இதோ உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமுமாய் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாக்கட்டும். நீரே எங்கள் மத்தியில் இருந்தருளும் ஆண்டவரே. உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த அமைதியினால் நீர் நிரப்புவீராக. அஞ்சாதே என் மகனே மகளே, திகையாதே கலங்காதே என்று சொன்னீரே. இதோ உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் இந்த பிள்ளைகள் தேற்றப்பட வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.